விஜயகாந்த் சிஎம் ஆயிருந்தா வெல்கம் டு த ஷோ பேபி. வீட்டுக்கு வந்தாலே வந்தவங்களை வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறவரு. அவரு நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருந்தா நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போதே அவரோட நேர்மை என்னன்னு வரலாறே பேசுது. இப்போ அவர் ஆட்சியில சிஎம் இருந்ததா ஊழல் அப்படின்ற ஒண்ணே இல்லாம இருந்திருக்கும். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வித்துறைய மேம்படுத்திருப்பாரு. வீடு தேடி வரும் ரேஷன் இந்த திட்டத்தை இப்பதான் தாய்மானவர் ரீசெண்டா அவரே கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் பண்ணிருந்தாரு, அதாவது ஸ்டாலின். ஆனா இந்த திட்டத்தை 2006லயே தன்னோட பிரச்சாரத்து மூலமா மக்களுக்கு ஒரு அறிவிப்பா கொடுத்திருந்தாரு. அப்புறம் போன மாசம் ஸ்டாலின் திறந்து வச்சாரே அன்பு சோலை திட்டம். இத 2006 தேர்தல்ல தான் ஜெயிச்சா முதியவர்களுக்கு காப்பகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் அப்பவே அறிமுகப்படுத்திருந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஜயகாந்த் மட்டும் சிஎம் ஆயிருந்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், படிச்ச இளைஞரா இருந்தாலும் படிக்காத இளைஞரா இருந்தாலும் கண்டிப்பா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. இது எதுவுமே ஒரு கட்டுக்கதை கிடையாது. இது எல்லாத்தையுமே 2006லயே விஜயகாந்த் சொன்னாரு. 2006ல விஜயகாந்த் சொன்னதுதான் 2026ல ஸ்டாலின் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை 2006ல அவர் சிஎம் ஆயிருந்து 2026லயே விஜயகாந்த் சிஎம் ஆயிருந்தா நம்ம நாட்டோட நிலைமை எங்கேயோ போயிருந்திருக்கும்.